ஒரு அழகான குட்டி கிராமத்தில் சுப்பு அப்படிங்கிற ஒரு காய்கறி கடைக்காரன் இருந்தான். அதே ஊரில் அவனுக்கு போட்டியாக விகாஸ் அப்படிங்கிற இன்னொரு கடைக்காரனும் இருந்தான். சுப்பு எந்த காயை வியாபாரம் செஞ்சாலும் அதுக்கு போட்டியாக அதே காயை வாங்கி விகாஸ் அந்த கிராமத்தில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். இது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. சுப்பு கிட்ட காய்கறிகள் வாங்கிக்கிட்டு இருந்த வாடிக்கையாளர்கள் எல்லாருமே விகாஸ் அதை விட மலிவான விலையில் நல்ல காய்கறிகள் கொடுக்கறதுனால அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சுப்பு அடுத்த நாள் கீரை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். இதை பொறுக்காத விகாஸ் அடுத்த நாள் அதே மாதிரியே கீரை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதை விடையும் 5 ரூபாய் கம்மியாகவே கொடுத்தாரு. இதனால் சுப்பு வாடிக்கையாளர்கள் எல்லாரும் மறுபடியும் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சுப்பு அந்த கீரை வியாபாரத்தையும் விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காயை மட்டும் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அவருடைய வியாபாரத்தை தொடங்குறாரு. இதை பொறுக்காத விகாஸ் மறுபடியும் அதே போல் அதே காயை வியாபாரம் செய்கிறான். மறுபடியும் வாடிக்கையாளர்கள் விகாஸ் கிட்ட போகிறாங்க. தன்னுடைய கிராமத்திலேயே பிழைக்க விடாத விகாஸை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சுப்புக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அவருக்கு ஒரு யோசனையை கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் சுப்புவை ஆளையே காணோம். ஏன்னா நம்ம சுப்பு சின்ன சின்ன கோழிகளை வாங்கி அதை பெரிய கோழியாக வளர்த்து பண்ணையில் விற்கிறதுக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். உடனே விகாஸ் எங்கள் சுப்பு நம்மளை விட ஒரு பெரிய பணக்காரராக ஆகிட போகிறாருன்னு பொறுக்காமல் தன்னுடைய மனைவியை சுப்புடைய வீட்டுக்கு அனுப்புகிறாரு. சுப்புவுடைய மனைவி கிட்ட விகாஸுடைய மனைவி வந்து என்ன உன் வீட்டுக்காரர் ஆளையே காணோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு சுப்புவுடைய மனைவி அவளுடைய காதில் குசு குசுன்னு என்னத்தையோ சொன்னான். உடனே விகாஸுடைய மனைவி சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து அவளுடைய கணவன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னான். அது என்னன்னா, சுப்புவுடைய மனைவி சொன்னால் அவன் காய்ந்த குச்சிகள் எல்லாம் மண் தோண்டி புதைச்சி அதை உரமாக மாற்றி சந்தையில் விற்கிறதுக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்ட விகாஸுடைய மனைவி மூஞ்சியில் ஒரே சிரிப்பு. இவன் ரகசியத்தில் நம்மக்கிட்ட சொல்லிட்டா நம்ம உடனே இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய கணவன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னான். அவனும் என்ன பண்ணான், எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே எல்லா குச்சிகளையும் சொப்பிகளையும் போட்டுக்கிட்டு வந்தான். அவனுடைய கெட்ட நேரம் அது வெயில் காலம்ங்கிறதுனால ஒரு குச்சியோட ஒரு குச்சி உரசி நெருப்பு பற்றி அந்த நெருப்பு விகாஸ் வீட்டினுடைய மேற்கூரையில் பட்டுச்சு. விகாஸுடைய வீடு முழுமையாக எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. நல்வாய்ப்பா விகாஸும் அவனுடைய மனைவியும் தப்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சுப்பு எல்லா கோழிகளையும் வளர்த்து சந்தையில் கொண்டு போய் விற்று நிறைய பணம் பார்த்து அவருடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து, கெடுவான் கேடு நினைப்பான். தனக்கு எந்த தொழில் வருதோ அது அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் சந்தையில் விற்கிறது ஒரு மனிதனுடைய கடமை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர்